ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை துதிக்கிற கர்த்தாவே, தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீரா. உம்மையுள்ள இருதயத்தோடு துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடிப்பார். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாவே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாவே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு, நம் அழகை வென்று விடுவோம். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். களைப்பையில் கை வைத்துட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காடானாலும் மேடானாலும் நாம் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். எல்லாரும் பாடும். வெற்றி கொடி பிடித்திடுவோம், விசுவாசத்தோடு நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர
வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடை இருந்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்தவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்கு முன்பதாக கடந்து போவார். ஹல்லேலூயா. கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு நாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பதாக தாவீது சிங்கம் கரடி இதெல்லாம் ஜெயித்தார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வெற்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்புறம்தான் தேசத்துக்காக நாம் வெற்றி செய்ய முடியும். ஆமென். கரடியை பார்த்தே பயந்து ஓடுறவங்க, ஹல்லேலூயா, சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சிங்கத்தை பார்த்தே பயந்து ஓடுறவங்க அவர்கள் கோலியாத்தை போய் எதிர்கொள்ள முடியாது. முதல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வெற்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த தொடர்பை போல் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும், நீதியின் கரத்தினால் ஆண்டவர் நம்மை தாங்கி நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லா வெற்றியை விட ரொம்ப முக்கியமான வெற்றி நம்முடைய வெற்றி. ஹல்லேலூயா. தேச வெற்றி அடையணும், அதெல்லாம் இருக்குது, பட்டண வெற்றி அடையணும். ஆனால் நம்ம பாவத்தை
ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசை நாம் வெற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. பாடலாம நம்பிக்கை தேவனை நன்மைகள் அளிப்பவர், நன்மைகளினால் நம்முடைய வாயை அவர் திருப்தியாக்குவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். விசுவாசத்தோடு பாடுவோம். அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவன் உருக்கம் நிறைந்தவன், என்னை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நம்மை நேர்வழியாய் நடத்துவார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நமக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செம்மையாய் மாற பண்ணுவார். முடியாதவைகளை முடிய பண்ணுகிற ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாக போவதாக. ஹல்லேலூயா. துதிக்கிற ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், உயர்வு நிச்சயம். ஹல்லேலூயா. துதிக்க 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 கிருபை இந்த காலை நேரத்தில் மத்தியில் இறங்கி வருவதாக. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஹல்லேலூயா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஓ ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றும் ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிற மாதமாய் மாற்றும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு மகிழ்ச்சி கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுதி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தை எனக்காய் நீர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த உம்முடைய அன்புக்காய் நன்றி. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருக்க முடியுமா? கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. கடந்த மாதம் முழுவதும் உடைய சமூகத்திலே ஜெபிக்க விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். கல்வாரி
பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று அழைக்கிறவருடைய அன்பின் குரலுக்கு நாம் செவி கொடுப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். பாவம் பார பரிசுத்தரா, பாசம் பொங்க அழைக்கிறேனா. பாவம் பார பரிசுத்தனா, பாசம் பொங்க அழைக்கின்றேனா. உன் பாவம் யாவும் சுமப்பேனென்று பாதம் தன்னை கீழை பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேனென்று பாதம் தன்னை கீழை பாரவா. உம்மை நேசிக்கின்றாய் நான். உம்மை நேசிக்கிறேன்னு சொல்ல. உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி இரத்தம் எங்களை பரிசுத்தமாய் மாற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய பாவ பாரங்கள் எல்லாம் சுமந்தீர். பரிகாச சின்னமாய் நீர் சிலுவையில் மாறினீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பந்திக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். நின்று கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும், ஒப்புரவாய் இருக்க வேண்டும். சக மனிதர்களோடு ஒப்புரவாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறலாம். உங்களுக்காக அப்பமும் ரசமும் பரிமாறப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே
உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த மகா பெரிய தியாகத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த அப்பத்தை நாம் கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நமக்காய் அடிக்கப்பட்ட தேவனுடைய சரீரத்துக்கு அடையாளமாக இந்த அப்பத்துக்காக எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஏகோபித்து இந்த அப்பத்தை புசிக்கலாம். கரங்களிலே நாம் இந்த ரசத்தை எடுத்துக்கொள்ளலாம். நமக்காய் சிந்தப்பட்ட இந்த ரத்தத்துக்காய் அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தினாலத்தின் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏகோபித்து இந்த ரசத்தை நாம் பாட பண்ணலாம். எழும்பி நிற்கலாம். கல்வாரி அன்பிற்காய் நன்றி, நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். வெளியேற பெற்ற உம்முடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்கின, எங்களை தகுதிப்படுத்தின, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகுதியில்லாத எங்களுக்கு உடைய கிருபை நீ அளித்து கொண்டே இருக்கிறீரப்பா. காலைதோறும் உடைய புதிய கிருபைகளுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காரலாம். Praise the Lord. கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நம்மை நேசித்து நம்மை ஆதரித்து கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த மாதம் நாம் ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 72ஆம் சங்கீதம். சங்கீதம் 72. இது ஒரு தாவீதினுடைய விண்ணப்பம். நாம் மாறி மாறி வாசிக்கலாம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்கள் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தானம் பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. அல்லேலூயா. அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். ஆமேன். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்ளுவார்கள். 11வது வசனம், சகல ஜாதிகளும் அவரை
சேவிப்பார்கள். மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசேஷமாக இந்த மாதத்திற்கு நாம் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தின இந்த வசனம் 17ஆம் வசனம், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நாம் செய்ய முடிந்த காரியம் இல்லை, நம்மால் செய்ய முடியாத காரியங்களை அவர் நமக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களால் செய்ய முடியாத, அவர்கள் பயந்து நடுங்கி போயிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்காக சமுத்திரத்தின் நடுவிலே ஒரு வழியை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அதுதான் அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன். அதே தேவன் இன்றைக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேசத்துக்காய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறை வரைக்கும் அவருடைய நாமம் நிலைத்திருக்கும். ஆமென். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள். அப்படின்னு சொன்னால் எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு தடை இருக்குதோ இல்லையோ, நேற்றே நம்ம பார்த்தோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்கிற அந்த அதிகாரத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை நாம் தடையில்லாமல் தொடர்ந்து செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எல்லா ஜாதிகளுடைய பாக்கியமுடைய என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை அதிசயங்களை செய்வார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. தேசம் என்று சொல்லும்போது குடும்பங்களை அது காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயமாய் நம்மை நடத்துவார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், தொழில், வியாபாரங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிற மாதம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கவங்க எப்படின்னு தெரியல, ஃபைனான்ஷியல் இயர் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, புதிய வருஷத்தில் புதிய ஃபைனான்ஷியல் இயர் வந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆமீன். ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னா நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, முட்டாள்கள் தினம் இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரை யார் விசுவாசிக்கலையோ அவங்க தான் யார்? ஆமாம். அல்லேலூயா. ஆண்டவரை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை விசுவாசிகள் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்தை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. அல்லேலூயா. பூமியும் வானத்தையும் படைத்த தேவன் அவருடைய மகிமையினால் பூமி முழுவதையும் கர்த்தர் நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம், திகிலடைய வேண்டாம். நமக்கு கர்த்தர் கொடுத்த வேலையை நாம் உற்சாக கைகளோடு நாம் செய்வோம். அல்லேலூயா. நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியும் அது நம்ம செய்யணும். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார்னு இருக்கக்கூடாது. எலெக்ஷன் ஏப்ரல் 19ஆம் தேதி உபவாச ஜெபம், இன்னைக்கு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஓட்டே நாங்கள் போட மாட்டோம் இப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம செய்கிறத நம்ம செய்ய வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம்தான் கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். நாம் செய்ய வேண்டிய பிஸ்னஸ்லையும், வேலையிலையும், குடும்பத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உணர்ந்து பயபக்தியோடு ஆண்டவருக்கு பயந்து நாம் வேலைகளை செய்வோம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். அவருடைய நாமத்திற்கு முடிவில்லை. மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்களும் நானும் அவருக்குள், இயேசுவுக்குள். அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதும் மேசியாவை குறித்திருக்கிறது. இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் பாடப்பட்ட இந்த சங்கீதம், இயேசுவுக்குள் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
அல்லேலூயா. யாருக்கா சந்தேகம் இருக்கா? இயேசுக்குள் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் மிக முக்கியமான பகுதி கர்த்தர் நம்மை ரட்சித்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். நேற்று வாசித்தோம், அவர் நம்மை அவருடைய சகோதரனாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் நம்மை நடத்துவார். நம்ம எல்லாரும் நாம் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். விசேஷமாக இந்த மாதத்திலே நம் தேசத்துக்காகவும் எலெக்ஷன் டியூட்டி நாளையிலேருந்து நமக்கு இருக்கிறது. எலெக்ஷன் நம்ம ஜெபிக்க போகிறோம். எலெக்ஷனுக்காக ஜெபிக்குவோம். கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பாராக. அவருடைய சித்தம் மாத்திரம் நிலைக்கும். வானமும் பூமியும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் அதிகாலையிலிருந்து ஜெபிக்கத்தக்கதான பலனையும் கிருபையும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, ஜெயம் கொள்ளுகிறதான பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. முழங்காலிலே பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சபையாராய் ஒருமித்து நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு மன ஆவியை தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேசத்துக்காய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. இரும்பு தாட்பாலை உடைத்து வெண்கல கதவுகளை திறந்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எனக்கு வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எலெக்ஷனுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். நியாயமான தேர்தல் நடக்க உதவி செய்யுங்க. அந்த மிஷனை எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். யாரும் சட்டத்துக்கு மீறி செயல்படாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. யாரை ஆண்டவரே கொண்டு வர சித்தமாக இருக்கிறீர் அவளை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை துதிக்கிற எங்கள் சபையிலே கர்த்தாவே, இந்த 6லிருந்து 6:10 வரைக்கும் ஜெபிக்கிற அந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு அபிஷேகத்தையும் கீழ்ப்படுதலையும் ஒரு மனதையும் தேவன் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். தேசம் எங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டு இருக்கிறதே, அதற்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து என் ஜனங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணவில்லை என்றால் நான் பாவம் செய்தவனாவேன் என்று ஆண்டவரே சாமுவேல் சொன்னது போல கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் ஜெப ஆவியினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. துதியின் ஆவியினால் நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே. தேர்தல் கமிஷனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லா அரசாங்க தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா அதிகாரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரே செய்தார், எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சுவிசேஷத்தின் வாசலை எங்கள் தேசம் அடைக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தேசத்திலே ஒரு மனதை கட்டளையிடுவீராக. எல்லா பிரிவினை நாவிகளை கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஏழை மக்கள் ஆண்டவரே, உணவு பற்றாக்குறை, தண்ணி பற்றாக்குறை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பள்ளத்தாக்குகளை நிரப்புவேன் சொன்னீங்களே, எல்லா பள்ளத்தாக்குகள் நிரப்பட்டும் சுவாமி, நிரம்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும் சுவாமி. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கள். தேசத்திலே பஞ்சம் வரக்கூடாதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய எல்லா சலுகைகளும் போய் சேரத்தக்கதாக எல்லா நலத்திட்டங்களும் ஆண்டவரே எந்த மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அதை சரியாக போய் சேருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. தடைகளை எடுத்து போடுங்கப்பா. எல்லா லஞ்ச ஊழலை எடுத்து போடுங்க சுவாமி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒரு மனப்படுகிறோம் ஆண்டவரே. ஆமென். எல்லா டாஸ்மாக் கடை
தடைகள் மூடப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அது திறந்திருந்தாலும் போகக்கூடாது அப்பா. அப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்கிற ஆண்டவரே எல்லா கர்த்தாவே போதை வஸ்துக்களை கொண்டு வருகிற சத்ருவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே சீரழிக்கிற, குடும்பங்களை சீரழிக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் எங்கள் தேசத்தை விட்டு. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுங்க அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல நம்ம நடந்து வருகிற தெருக்களுக்காக, சேலம் பட்டணத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். முதலமைச்சருக்காக நல்ல திட்டங்களை கொடுங்க ஆண்டவரே. அங்கே இருக்கிறதான எல்லா அமைச்சர் பெருமக்களுக்கும் கர்த்தருடைய ஞானத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சட்டசபையில் ஆண்டவரே பேசும் பொழுது ஞானத்தோடு காரியங்களை செய்யத்தக்கதான கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் செய்து கொடுக்க ஞானத்தை கொடுங்க தகப்பனே. எங்கள் சேலத்தை ஆசீர்வதிங்க, எல்லா தெருக்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமுள்ள பட்டணமாய் மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை மாற்றி போடுங்க தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. எல்லா பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ண போகிறோம். சேலத்தில் நடக்கிற எல்லா பிஸ்னஸும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரத்தலை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே நீர் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நம்முடைய கலெக்டருக்காக, மேயருக்காக ஜெபம் பண்ணுவோமா? கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே சரியாக செய்ய கிருபை செய்யுங்க. ஆமென். விஓலாம் கையெழுத்து போடும்போது காசு வாங்காமல் கையெழுத்து போடணும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லித்தக்கதாக தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. சீராய் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லா டாக்டர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்காக வேலை செய்கிற நர்ஸுங்களுக்காக கர்த்தர் கிருபையாய் நடத்தும்படிக்கு சோத்திரம் 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 சோத்திரம். வாய்களை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரத்தினாலே கிருபை பெருகட்டும். ஹல்லேலூயா. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கலெக்டர் அலுவலகத்தில் வேலை செய்கிற சர்வே டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக ஆமென் ஹல்லேலூயா. பத்திரம் பதிவு செய்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேசம் நமக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை போய் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமென். ஆயீர் பட்டணத்தை பிடிக்க யோசுவா எழுந்து தன் ஜனங்களோடு கூட அதிகாலை எழுந்து போனான் என்று வசனம் சொல்லுது. நம்ம சபையில் அதிகாலை ஜெபிக்கிற கர்த்தர் ஏற்படுத்தும்படிக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு ஜெப ஆவியை தாங்க, ஒரு ஜெப ஆவியை தாங்க. அதிகாலையில் தூங்கினா சாத்தான் களையை விதைச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆமென். ஊழியக்காரன் முதல் கொண்டு சண்டே ஸ்கூல் வரைக்கும் காலையில் 5:30 மணிக்கு படுக்கையில் யாரும் இருக்கக்கூடாது. எல்லாம் எழுந்து நின்று தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். சபையோடு இணைந்து கொண்டு ஆமென் யோசுவாவோடு இணைந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு மன ஆவியை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. சபைக்காக ஜெபிக்க போகிறோம். சபையில் ஒரு மன ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சபையிலே சுயத்துக்காக சபையை பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு தேவ சித்தத்திற்காக சபையை பிரயோஜனப்படுத்தணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அவங்க சுயத்துக்காகவே அவர்களை போராடாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை ஒவ்வொருவரும் செய்யத்தக்கதாக. ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இது சபை, நீர் கொடுத்த சபை, இது என்னுடைய சபை என்ற இருந்தால் மட்டும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா சபைக்குள்ள கர்த்தர் திட்டங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. கர்த்தர் சபையில ஒன்று இல்லாமல் வந்த நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மை உருவாக்கி எடுத்திருக்கிறது இந்த சபை. ஆனால் இந்த சபையை கர்த்தர் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆமென் சபையில யார் யார் என்னென்ன வேலை செய்தாரோ கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் கடனாளியாய் அல்ல. அல்லேலூயா. அது இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை நாம் காணும்படி செய்வார். அல்லேலூயா. ஆமென். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய மகிமையை நீங்கள் அடைவீர்கள் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சபையோடு ஊழியனோடு இணைந்து அல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் 40 நாள் ஜெபத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். மோசே 20 லட்சம் ஜனங்களை ஒரு பிசுறு இல்லாமல் அழகாக நடத்தி கொண்டு போனார். தேவன் சொல்லுவார், மோசே இங்கே வந்து ஜனங்கள்கிட்ட சொல்லுவார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் மோசே ஜெபம் பண்ண போகும்போது ஆரோன்கிட்ட விட்டுட்டு போனார். ஆரோன் என்ன பண்ணார், இந்த ஜனங்களை சமாளிக்க முடியாமல் ஜனங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்டார். அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கும், உடனே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குனாங்க. அல்லேலூயா. நடந்த விஷயம் என்ன, ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கையால் எழுதி கொடுத்த அந்த பலகை உடைக்கப்பட்டது. மோசே கோபம் அடைந்தார், தேவன் எரிச்சல் அடைந்தார். அவர்கள் மேல் வைத்திருந்த திட்டத்தை அவர்கள் மறந்து போனார்கள். அல்லேலூயா. தரிசனம் தேவனிடத்திலிருந்து கர்த்தர் ஊழியக்காரருக்கு அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரன் அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. சபை அதற்கு அப்படியே சொல்லணும். மோசே வந்து சொல்லுவார், இன்றைய இந்த கூடாரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போங்க, உடனே எல்லாம் போவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் என்றைக்கு ஜனங்களை திருப்திப்படுத்த எழுந்த பொழுதோ கர்த்தருடைய சித்தம் அவளை விட்டு விலகி போய்விட்டது. தயவு கூர்ந்து நம் சபை அப்படி இல்லாதபடிக்கு கரங்களை உயர்த்தி தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய பட்டயம் இது கிதியோனின் பட்டயம் என்று வெட்டத்தக்கதாக ஊழியக்காரனோடு இணைந்து நிற்கிறதான சேனையை கர்த்தர் எழுப்புவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரிடத்திலும் ஒரு மன ஆவியை தேவன் கட்டளை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த பூமியில் இதெல்லாம் எங்களுக்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று உழைக்கிறதான மக்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா முரட்டாட்ட சுவாபங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. சபை கட்டப்பட வேண்டிய ஒரு பெரிய இடத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வருகிற வாரத்திலே கர்த்தர் காரியங்களை கையில் எடுக்க வேண்டும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். பூமியும் அது நிறைவும் அவருடையது. ஹல்லேலூயா. ஆமென். அது அப்ரூவல் கிடைக்கணும். எல்லா காரியம் நேர்த்தியாய் செய்ய ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கணும். இருதயத்தில் பேசாமல் யார் கஷ்டப்பட்டு கடினமாக காணிக்கை செலுத்தாதீர்கள் தயவு கூர்ந்து. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததுலேருந்து தான் நம்ம கொடுக்குறோம், எங்களுக்கு கொடுக்கல நீங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், நீங்கள் அதில் கர்த்தருக்கு செலுத்துகிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த தெளிவான ஆவியை எங்களுக்குள்ளே வைங்க 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சபையில் ஒரு மனம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தீரே சுவாமி. ஹல்லேலூயா. எந்த விதத்தில் நாங்கள் முறுமுறுத்து விடாதபடிக்கு ஆமென் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. சபை கட்டுவதற்கு கிருபை செய்யும். சபையில் இருக்கிற குடும்பங்கள் ரொம்ப முக்கியம். குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் சபை ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. எல்லார் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையில் குடும்பத்தில் நீங்கள் முட்டு போட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கூட சபைக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. ஆனால் தேவன் செய்த அற்புதத்தை பேசுங்கள், உங்கள் பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா குடும்ப ஜெபத்தில் முழங்கால நிற்கும் போது ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார், அப்படியே இறங்கி வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை கையில் எடுப்பார், உங்கள் பிரச்சனைகளை தீரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அதிசயங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா கட்டுகளை உடைப்பீராக, எல்லாருடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்கியிருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்கணும். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க 2 நிமிஷம். ஆண்டவர் எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், நம்ம காசு இருக்கிறனால சமாதானம் வராது, சுகம் வராது, ஆனால் அது வேற விஷயம். ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் எங்கள் குடும்பத்து மேலே போடுங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். குடும்பமாய் நாங்கள் தேவனை ஆராதிக்க கடந்து வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆராதிக்க ஜனங்களை போக விடு.
ஆமே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் வீட்டில் இருப்பார்கள் என்றால் நீங்கள் குடும்பமாக சபைக்கு வருவது மாபெரும் ஆசீர்வாதம். அதை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் கையில் எடுக்கணும், மீதி எடுக்கணும். அல்லேலூயா. எப்படி இது நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. இது ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிற. கடினமே படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஐயோ இது என்ன ஆகும் அப்படிலாம் நினைக்க வேணாம். கர்த்தர் அப்படியே நம்ம வாழ்க்கையில் செய்துகிட்டே போகணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் தேவையும் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. மீதி எடுக்கணும் ஆண்டவரே. கடன் வாங்கி நாங்கள் பிஸ்னஸ் நடத்தக்கூடாது ஆண்டவரே. கடன் கொடுக்கிறவங்களாம் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் கையை பலப்படுத்தும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லு வசனத்தில் ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பான், வற்றாத நீரூற்றை போல் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறதப்பா. இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீவனால் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமென். கரங்களை உயர்த்தி 23ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டருக்காக நல்ல பலனையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. ரிதா லக்கரபா லஷகதோரபா. நல்ல ஆவியில் நிரம்பி 2 நிமிஷம் நல்ல கட்டெல்லாம் உடைச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. இந்த சேலம் பட்டணத்தில் இந்த சபை இருப்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். ஆமே. ஹல்லேலூயா. அவருடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓ ரிதா ரக்கரபா ஷரரதுலபா. அவருடைய அடியாளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல பலனை கொடுத்து கர்த்தருடைய வாயாய் இருந்த தேவன் சொல்லுகிறதை தைரியமாய் சபைக்கு சொல்லத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்துங்க. எல்லா டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, குயர் டீமுக்காக ஆண்டவரே, டீனேஜ் டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மை துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு நேராய் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். 10th +1 +2 பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், முடிச்சிருக்கிறாங்க. எல்லா ரிசல்ட்டும் நல்லா வரணும். கரங்களை உயர்த்தி நம்ம பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் உயர்த்தணும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் சொன்னால் சபையார் எழுந்து நின்று ஸ்தோத்தரித்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நல்ல சத்தமாக விடுதலையாக ஜோமான அந்த இப்படி இறுக்கி இருக்கு பாருங்க. அந்த இருதயத்தில் அந்த இறுக்கம் வரக்கூடாது. ஆமென். வந்துச்சுனாவே ஆசீர்வாதம் கெட்டுருச்சுன்னு அர்த்தம். அதை விடுதலையாக ஸ்தோத்திரம் பண்ண நீங்கள் அனுமதிங்க. உங்கள் வாயை அனுமதிங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போவே கட்டெல்லாம் உடையும். அல்லேலூயா. ரிகா பா பா ரக ரது ரபா. இயேசுவின் நாமத்தினாலே எந்தெந்த பகுதி சத்துரு கட்டி வைத்திருக்கிறானோ இந்த காலை நேரத்தில் அவைகளெல்லாம் அவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கட்டவிழ்த்து விடுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய துதி, என்னுடைய துதி தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். ரிகபா லஷரரபா. தேவதூதனை கர்த்தர் அனுப்ப வேண்டும். இங்கிருந்து ஸ்தோத்திர பலி வந்து செலுத்தி கொண்டே இருக்கிறது. இது என்ன என்று போய் செய்யுங்கள் என்று சொல்லி தேவதூதனுக்கு தேவன் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்கள் நாவை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். பொய் நாவுக்கும் பெரட்டு நாவுக்கும் கபடற்ற நாவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். அன்வை துதிக்கிற நாவாய் மாற்றுங்க. கெட்ட வார்த்தை ஒன்று எங்கள் வாயில் வரக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய போகிறதுக்காக தேவன கரங்களை நல்ல தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாளையிலிருந்து நம்ம தேர்தல் வேலையை செய்ய போகிறோம். 19ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷனில் டியூட்டி போட்டிருக்கு. ஆமே. எலெக்ஷன் டியூட்டி எல்லாருக்கும் சபையில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் போய் அது காலையில் 6 மணியிலேருந்து 6:10 வரைக்கும் முழங்கால நின்று கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களோட பேசுவார். இதெல்லாம் ஜோமனு, இது ஜோமனு, ஜோமனு 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 அப்படின்னு ஆவியானவர் சொல்லிகிட்டே இருப்பார். அங்கே என்னென்ன நடக்குதோ ஆவியானவர் சொல்லிடுவார். அல்லேலூயா. அப்போ ஜோமனி முடிப்போம். கர்த்தர் வெற்றியை தருவார்.
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெப ஆவி எங்களுக்கு தாங்கப்பா, துதி நாவியை தாங்க. இந்த 40 நாளும் ஜெபிக்க பலப்படுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிருபை 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 கிருபை. ஜெப முழங்களை தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் 6 மணிக்கு கைகோத்தி எழுந்து நின்று ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. தேசம் நம்ம வசமாய் திரும்பத்தக்கதாக கர்த்தருடைய கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்க நன்றி. கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இப்படி இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். சாயந்தரம் நடக்கிறதான ஆண்டவரே எந்த ஆராதனையிலும் உடைய கரம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வந்து ஜெபத்தில் நினைந்து கொள்ள கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆஃபரிங்காக ஜெபிக்க மறந்துட்டோம். நல்ல பாஸ்ட் ஆண்டவரே, நீர் கொடுத்தது கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்கிற கரங்களாய் மாற்றும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். பாடலை பாடும்பொழுது அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நாங்கள் 100க்கு 100 விசுவாசிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும்படி நாங்கள் கேட்கிறோம். வல்லமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த மாதம் முழுவதும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.